எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் எண்ணெய் உற்சவம் ஆகிட்டே இருக்குது. மார்கழி மாத உற்சவம் அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றுருக்கு. கோதை அவ்வளோ அழகாக வேறு மாலை சாத்திண்டு அவ்வளோ அழகாக திருமஞ்சனத்துக்காக தயார் ஆகிட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க, சேவிச்சிட்ருக்கோம். கோதையோட திருமுகம் அச்சாவதார திருமேனியில் மாற்றமா அப்படின்லாம் மறுபடியும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்காதிங்க. உங்கள் மனசு அந்த மாதிரி சந்தேகப்பட்டதுன்னா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஒவ்வொரு அலங்காரத்துலேயும் திருமுகம் அவ்வளோ அழகாக பேசும். தாயாரதத்தில் மட்டும் அத்தனை அழகாக பேசும். அப்படியே நம்பிக்கை இல்லைன்னா ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் வாங்கினேன். ஸ்ரீவில்லிபுத்தூர் நேரில் வந்து சேவிங்களேன். அந்த அனுபவம் தனி அலாதியானது. உண்மையிலேயே அதை வாயினாலலாம் சொல்ல முடியாது. அவ்வளவு கோதை எப்படி சிரிக்கிறா பாருங்க, அவ்வளவு அழகாக இருப்பா நம்ம கோதை பிராட்டி. திருப்பாவை பாசுர பாடல் விளக்கம் எல்லாத்தையும் பார்த்துட்டே நம்ம வந்து எண்ணெய் சேவிச்சுட்டே நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி உற்சவம்னு ரொம்ப சிறப்பாக சாணக்கியா சேனல் வந்து ரொம்ப அழகாக மார்கழி உற்சவம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் சன்னதிக்கு முன்னாடி அவ்வளோ அழகாக அந்த ஆடிப்பூர பந்தலில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நாச்சியார் பாடசாலை குழந்தைங்க அழகாக திருமதி மேதினி பிரவீன் பட்டர் அவங்க பஜனை பண்ண அந்த குழந்தைங்க பின்னாடியே அந்த நாம ருச்சியை தெரிஞ்சுட்டு அந்த குழந்தைங்க அத்தனை அழகாக பஜனை பண்ணினாங்க. நாம மகிமை, ஒரு நாமாங்கிறது ஏன் நாமா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான மகிமை எல்லாத்தையுமே மதிப்பிற்குரிய திரு ராஜாராம் அண்ணா அவங்க அத்தனை அழகாக சொன்னாங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. உன்னை கொண்டேன் நாமகம்பால் மாற்றிட்டு உரைத்துக் கொண்டேன், உன்னையும் என்னிலிருக்கேன் அப்பா இடுகேசா என்னையும் காவலனேன் பாடினார் பெரியாழ்வார். நாக்களை நாமத்தை வச்சு கொண்டு உரசி பார்க்கணுங்கிறார் பெரியாழ்வார். அப்படி நாமத்தை நாட்களை உரசி பார்க்கறதுக்கான நாம சங்கீதமான வைபவம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. எல்லாம் ரொம்ப அழகாக நாம மகிமை சொன்னாங்க. தாயார் மூக்குத்தி சேவை இன்றைய தினம் சேவிச்சுக்கலாம் வாங்க. பாடசாலை குழந்தைகளோட பஜனை பார்க்கலாம். திருமதி மேதினி பிரவீன் பட்டர் அவங்க ரொம்ப அழகாக குழந்தைங்களாக சேர்ந்து அத்தனை அழகாக இந்த பஜன் மண்டலியை ரொம்ப அழகாக நடத்தி கொடுத்தாங்க. கூடியிருந்து குடியந்தேடு ரொம்பவாங்கிற மாதிரி நம்மளும் குழந்தையாக சேர்த்து நாமா சொல்லிகிட்டே இருப்போம். நாமா சொன்னால் என்ன கிடைக்கும்னா குருநாதர் சுவாமி சொல்கிறார், நாமா சொன்னால் எல்லாம் கிடைக்குமா. நாமா சொன்னால் என்ன கிடைக்கும்னு கேட்குறப்ப சொல்கிறார், நாமா சொன்னால் என்ன கிடைக்காதுன்னு சொல்லுங்க. ஆண்டாள் அதைத்தான மறுபடியும் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கா. அதனால் நாவில் தழும்பு ஏற நாமா சொல்லணுமா. கலியுகத்தில் நாமகத்தி தான், நாமம் ஒன்று தான் கத்தி. நம்மளை வந்து பெருமாள்கிட்ட நல்லபடியாக நம்ம வந்து பெருமாளோட பார்வை நம்ம பக்கம் திரும்பணும்னா நாமம் மட்டும்தான், நாமா சொல்கிறது மட்டும்தான். வாங்க குழந்தைங்களா வீட்டில் இருந்தபடியே தாயார் சொன்ன மாதிரி வாயினால் பாட மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னால அதை மாதிரி ராமா ராமா ராமான்னு இந்த நாம வச்சனையில நாமளும் சேர்ந்துட்டு நாமா சொல்லலாம். पशुपतिरञ्जन राम राम राम, पाप विमोचन राम राम राम, पाप विमोचन राम राम राम, शन राम राम राम, राम 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 राम, राम 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 राम, सीता राम 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 राम, जानकी कांत ரொம்ப அழகாக நாம சங்கீர்த்தனம் கேட்டோம். குழந்தைங்கலாம் ராமா ராமா ராமான்னு அவங்க மேதினி பிரவீன் பட்டர் அவங்க அவ்வளோ அழகாக சொல்ல குழந்தைங்க பின்னாடி சொல்ல தாயாருக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா தாயாருக்கு எப்போயுமே பக்தாள் கோஷ்டினா ரொம்ப பிடிக்கும். அது குழந்தைங்க நாமா சொல்கிறப்ப தாயார் ஓடி வந்து உட்காந்துட்டுருவாளாம். பாருங்கள் தாயார் எவ்வளோ அழகாக பூரிச்சு போய் சிரிச்சுட்டே பார்க்குறா. நம்மளும் அவள் கூட சேர்ந்து தாயாரோட சேர்ந்து இந்த குழந்தைங்க நாமா சொல்கிறத அனுபவித்தோம். அடுத்ததாக ரொம்ப குட்டி பாப்பா நாச்சியார் பாடசாலை இருக்கிற குழந்தைங்களே ரொம்ப குட்டி பாப்பா வசுந்தரா பாப்பா அவங்க ரொம்ப அழகாக
திருப்பாவை சொல்கிறத கேட்கலாம் வாங்க. மழலை மொழியில் அது அலாதியான இன்பமாக இருக்குது, கேட்கவே அத்தனை ஆனந்தமாக இருக்குது. வாங்க கேட்கலாம். ரொம்பவே அழகாக குழந்தைங்க பஜனை பண்ணுறது அத்தனை அழகாக இருந்தது. குட்டி குழந்தை அவளோட வாயால் அவங்களோட வாயால் திருப்பாவை சொல்கிறப்ப தாயாரும் சேர்ந்து இருந்து கண்டிப்பாக அத்தனை அழகாக அனுபவித்து ரசிச்சிருப்பாங்க. நாமளும் ரசித்தோம். இன்றைய திருப்பாவை பாசுரம் சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து சரணாகதி பாசுரம் தாங்க. திருப்பாவையில் கடைசியாக 3 பாசுரங்கள் வருதே, 3 பாசுரங்களும் சரணாகதி பாசுரம் தான். கோவிந்தனோட திருவடி மட்டும்தான் நமக்கு கதி. அதனால தான் இன்றைய தினம் இந்த சரணாகதி பாசுரங்கள்லாம் சேவிச்சுட்டு வரும்போதே இந்த நாமத்தோட மகிமையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நாமா அப்படின்னா பெயர் அப்படின்னு தானே அர்த்தம். அந்த நாமங்களோட மகிமை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் திருப்பாவை நம்ம பாசுர ஓவியம் விளக்கம் இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போதே மார்கழி உற்சவத்தையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம்ட்டு முதல்ல அது பார்த்தோம். இப்போ அடுத்ததாக சிற்றம் சிறுகாலை பாசுர ஓவியம் ரொம்ப அழகாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலேருந்து அலமேல ரங்கராஜன் மாமி வரைஞ்சி தந்திருக்காங்க. ஓவியம் ஒரு புறம், தாயாரோட எண்ணெய் காப்பு வைபவம் ஒரு புறம்னு நம்ம பார்த்துட்டே சேவிச்சுண்டே நம்ம இன்றைய பாசுரத்தை பார்க்கலாம் வாங்க. சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து பொற்றாமரையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் வைத்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ ரொம்ப அவாய். தாயார் அத்தனை அழகா பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறோம், எங்களுக்கு ஒன்றை விட்டால் வேறு யாரும் கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறா. சிற்றம் சிறுகாலே உன்னை சேவித்து, ரொம்ப ஏர்லி மார்னிங் ரொம்ப காத்தாலேயே நாங்கள் வந்துட்டோம் உன்னை சேவிக்கிறதுக்கு. இதை சேவிக்கிறது அப்படின்னா பெருமாளை போய் கோவிலில் போய் பாடுறது அப்படிங்கிறது ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம எல்லாமே நாமா சொல்கிறது. இன்றைக்கி ராம 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 இன்றைக்கெல்லாம் பஜனை பண்ணாங்களே குழந்தைங்கள்லாம் கேட்டோமே. ஒரு குழந்தை அத்தனை அழகாக பாசுரம் சொன்னதே, அதை நம்ம என்ன சொன்னோம், சேவித்துன்னு தானே சொன்னோம். பெருமாளுக்கு பண்ணக்கூடிய எல்லா கைங்கரியமும் சேவித்து. கோவிலுக்கு போகிறோம், அந்த இடத்துல அங்கங்கே பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் கடந்ததுன்னா உடனே அதை கரெக்டாக அந்த ஒரு இடத்துல போய் நம்ம அதற்குன்னு வைக்கப்பட்ட குப்பத்தொட்டியில் போய் போனோம். அதுவும் ஒரு வித கைங்கரியம் தான். வீட்டில் நிறைய பூக்கள் பூத்துருக்கு தோட்டத்தில், அதை பறித்து கொடுத்து பெருமாளுக்கு போய் தொடுத்து மாலை போடுறோம். மிகச்சிறந்த கைங்கரியம். எல்லாமே கைங்கரியம் தான். தாயார் தான் சொல்கிறா, ஒன்று நாங்கள் பாடிட்டே இருக்கோம். பொற்றாம் அரியே போற்றும் பொருள் கேளாய். தாயார் சொல்கிறா, அவ்வளோ அழகாக தாயார் திருமுகம் பார்த்துட்டே வாங்க. ரொம்ப அழகாக எண்ணெய் காப்பு மண்டபத்தில் அத்தனை அழகாக இருக்கும் தாயாரோட திருமுகம். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய்னு சொல்கிறா. அப்பா உன்னோட தாமரை போன்ற அந்த மலர்பாதங்கள்கிட்ட தான் நாங்கள் என்ன செய்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். அது உனக்கு தெரியலையா, இத்தனை நாள் நாங்கள் திருப்பாவை பாடிகிட்டே இருக்கோமே, நாங்கள் எதற்கு வந்தோம் நான் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் கேளேன். பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குடத்தில் பிறந்து நீ குற்றவேலியங்களை கொல்லாமற் போகாது. ஆயர்குலம் தாயார் ஆயர்குலமாக தானே நினச்சிட்டு இருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரை அந்த வளவிருங்கோவிலுடையான் தானே கண்ணனா சொல்லிட்டு இருக்கா. அவள் சொல்கிறா, பசுக்கள் மேய்க்கக்கூடிய அந்த குளத்தில் தான் நாங்கள் இருக்கோம், நீயும் அங்கே தான் இருக்க, நாங்கள் இருக்கிற இடத்துல தான் நீயும் இருக்க, உனக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் ஏதோ பாடிகிட்டே இருக்கோம், நீ என்ன செய்ய எங்களை கண்டுக்காமல் விட்டுறாத. நீ குற்றவேல் எங்களை கொல்லாமற் போகாது. நாங்கள் ஏதோ விரதம் இருக்கோம், இந்த சின்னதாக தானே இந்த விரதம் இருக்காங்க, இந்த விரதத்துக்கெல்லாம் அப்படி என்ன நான் உங்களுக்கு பரிசு தந்துட முடியும் அப்படிலாம் நினச்சிடாத. ஒன்றை நீ எங்களுக்கு கொடுக்கணும். இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கோவிந்த நாமாவோட பெருமையை தாயார் இந்த 28வது பாசுரத்துலேருந்து வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கா. 27 பாசுரத்துலேருந்து அத்தனை இலக்கா. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா, 28வது பாசுரத்தில் உரை ஒன்றுமில்லாத கோவிந்தா
இந்த 29வது பாசுரத்தில் என்ன சொல்கிறா? இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா. அப்பா கோவிந்தா, நீ எங்களை என்ன நினச்சிடாத, ஏதோ நகை வேணும், பணம் வேணும், ஃப்ளாட்டு வேணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படிலாம் நாங்கள் நிற்கலை. நாங்கள் கேட்குறது நீ வேணும்னு நிற்கிறோம். அதனால் நீ என்ன செய், இவங்கெல்லாம் ஏதோ பிரதிபலன் பார்த்து தான் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நீ எல்லாம் கொடுப்ப. ஐஸ்வர்யம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் நீ செய்து கொடுப்ப மக்களுக்கு. ஆனாலும் நீ என்ன செய்யணும்னா, எங்களுக்கு முக்கியமாக ஒன்றை கொடுக்கணும். நாங்கள் இந்த திருப்பாவை விரதத்தில் எங்களை கொடுத்துட்றோம் ஒன்றை, நீ ஒன்றை எங்களுக்கு கொடுன்னு தானே கேட்குறோம் இல்லையா? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம். என்னைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவும் உமக்கே நாம் ஆட்சி செய்வோம். தாயார் சொல்கிறா, எப்பயுமே நீ தான் எங்களுக்கு அம்மா, அப்பா, சகா, எல்லாம் எல்லாம் நீ தான். சகலமும் நீ தான். தாயுமானவனும் நீ தான், தகப்பன் சுவாமியும் நீ தான், தோழனும் நீ தான், யாவும் ஆனவன் நீ தான்ப்பா. எங்களுக்கு உற்றோமே யாமும் உனக்கே நாம் ஆட்சி செய்வோம். உனக்கு கைங்கரியம் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு என்னது, எங்களோட முக்கிய திருப்பணிப்பா. உனக்கு மட்டும்தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறா தாயார். இந்த பாக்கியத்தை நீ எங்களுக்கு தரணும். இந்த களி ரொம்ப மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதான். இன்றைக்கி நம்ம நினச்சிட்டு இருப்போம், இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டே இருக்கோம், வாய்ப்பு கிடைச்சா ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் சேவிச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் போகிறப்ப இதை விட ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்போ தாயாரை போய் சேவிச்சிடணும். ஆண்டாளை போய் சேவிச்சிட்டாலே போதும், ஆண்டாள் நம்மளுக்கு எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருவா. அதனால தான் தாயார் சொல்கிறா, தேவையில்லாமல் மைண்டு வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. நீ தான் எங்களுக்கு என்ன செய்யணும், கிருபை பண்ணணும். ஒன்றை சேவிக்கிற பாக்கியத்தையும் நீ தான் கொடுக்கணும். ஆமாம், பெருமாள் அருள் இருந்தால் தான் ஒரு தடவை கோவிந்தான்னு நாமாவது சொல்ல முடியும். பெருமாள் நினைக்கணும், இன்றைக்கி நம்ம நாமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் நினைக்கணும் இல்லையா? அப்போ தானே நம்மளால் சொல்ல முடியும். தாயார் அதை தான் சொல்கிறோம், நீ எங்களுக்கு அதுக்கு பாக்கியத்தை கொடு. மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோர் ரெம்பாவாய். இதை தவிர எங்களுக்கு விருப்பம் வேறு எதுவுமே வேண்டாம். தேவையில்லாத விருப்பத்தெல்லாம் நீயே என்ன செஞ்சுடு, டெலிட் பண்ணிவிடு. அவ்வளோ அழகான இந்த பாசுரம் திருப்பாவை 30 சொல்ல முடியாட்டினாலும் இந்த சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்துங்கிற இந்த சரணாகதி தத்துவத்தை அடங்கிய இந்த பாசுரத்தை எப்பயுமே தினமும் சேவிச்சாலே அத்தனை பலனா. தாயார் ஆண்டாள் நமக்காகவே திருப்பாவைங்கிற ரொம்ப அழகான ஷார்ட் ரூட்டை நம்ம பெருமாள்கிட்ட எவ்வளோ தூரம் நம்ம ஷார்ட்டாக நம்ம பெருமாள் நம்ம பக்கம் திரும்ப வைக்கணுங்கிற விதமாக ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க திருப்பாவையில். திருப்பாவை 30 சொல்ல முடியலையா, அந்த சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்துங்கிற பாசுரத்தையாவது தினமும் சேவிச்சிடுங்க. ஒரு தடவை இந்த பாசுரம் சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டாள் அம்மாவை மனசார நினச்சிக்கோங்க. பேசும் தெய்வம் ஆண்டாள். இப்போ வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருந்தீங்களே, முகம் எப்படி மாறுறது, அச்சாவதார திருமணியில் மாற்றம் ஏற்படுமான்னு கேட்குறவங்க எல்லாரும் பாருங்களேன், இங்கே ரசித்து பாருங்களேன். எங்கள் அம்மா பேசுவாங்க, கோதை பேசுவா. கோதை பேசுகிற தெய்வம். கோதை ஏதோ இவங்க சேவிச்சிட்டாங்க போகிறாங்க அந்த மாதிரி தான். விளக்கமே இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் காத்துன்னு இருக்கே, ஆண்டாளை பார்க்கணும். ஏன்னா ஆண்டாளை பார்த்தா போதும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடச்சிடும் இல்லையா? சத்தியமான உண்மை இல்லையா? பேசும் தெய்வமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் அப்படி சம்முன்னு அரசாட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் அவ்வளோ அழகா ரங்கராஜனா ரங்க மன்னாரா கோதை பக்கத்தில் இருந்துட்டு வேணுங்கிறதெல்லாம் கேட்காமையே கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அவசியம் வடபத்திர சாயி பெரிய பெருமாளை சேவிச்சிடுவோம். ஆண்டாள் சேவித்த பெருமாள், ஆண்டாளை உலகம் கொண்டாடும்படியாக செய்த பெருமாள் பெரிய பெருமாள். அவரை சேவிச்சாதான் ஆண்டாளோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குமா பெரியவாள்லாம் சொல்லுவா. பெரிய பேர் ஆண்டாளை கொண்டாடினா தான் பெரிய பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இந்த 2 தெய்வங்களுமே நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஆண்டாள்னு சொல்கிறோம், பெருமாள்னு சொல்கிறோம். ஆனால் அந்த 2 தெய்வங்களும் நம்ம ஒரு தடவை கோவிந்தான்னு சொல்லிட்டா போதும், நமக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த தெய்வங்கள் பார்த்து செய்கிறது சத்தியமான உண்மை. அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுரம் பாடல் பார்த்தோம் இல்லையா? மார்கழி கோலங்கள் பார்க்கலாம் வாங்க. பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல்லான ட்ராயிங் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக தாயார் சொன்னா இல்லையா, சிற்றஞ்சிறுக்காலே அதுங்கிற மாதிரி அந்த பாசுரத்தை மென்ஷன் பண்ணுற விதமாக ரொம்ப அழகாக அந்த அதிகாலை சூரியன் அத்தனை அழகாக வரைந்து அனுப்பியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. நன்றி பத்மாவதி ராஜகோபாலன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து அலமேலு ரங்கராஜன் அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ஒரு தீப கோலம் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது, அத்தனை அழகாக இருக்குது. மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில்
ஆர்ஆர் நகர்லேருந்து ஈஸ்வரி செல்வம் அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான ரோஜாப்பூ குளம் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. வண்ணமயமான ரோஜாக்கள் அத்தனை அழகாக இருக்குது. வாழ்வும் வண்ணமயமாகணும்னா பெரிய பெருமாள் தாயாரை சேவித்தோம்னா நம்ம வாழ்க்கையும் வண்ணமயமாக இருக்கும் என்பதை சொல்லும் விதமாக அழகாக வண்ண வண்ண ரோஜாக்கள் ரொம்ப அத்தனை அழகாக இருக்கிறது. மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம். அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் தஞ்சாவூரிலிருந்து சுபாசாமி அவர்கள் வரைந்து அனுப்பிய ஒரு அழகான பூக்கோல டிராயிங் ரங்கோலி தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்பவே அழகாக இருக்குது. வண்ணமயமான ரங்கோலி. மிக்க நன்றி சுபாசாமி. அடுத்ததாக இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கலை வளர் மணி உமா சந்திரசேகர் அவர்களது குரலில் கேட்கலாம். வாங்க. சிற்றஞ்சிறு காதை வந்துன்னை சேவித்து சிற்றஞ்சிறு காதை வந்துன்னை சேவித்தும் பொற்றாம அடியே போற்றும் பொருள் கேளாய் பொற்றாம அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேற்றும் குலத்தில் பிறந்து நீ பெற்றம் மேற்றும் குலத்தில் பிறந்து குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன் தன்னோடு எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் முன் தன்னோடு உற்றோமே ஆனோம் உமக்கே யாமாட்சி உற்றோமே யானோம் உமக்கே யாமாட்சி மற்றை நம் காமங்கள் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோ எம்பாவாய் இன்றைய திருப்பாவை பாசுர பாடலை கேட்டோம். தாயார் இன்றைய தினம் 6ஆம் திருநாள் எண்ணெய் காப்பு வைபவத்து இன்றைய தினம் 6ஆம் திருநாள் அழகாக மூக்குத்தி சாத்தின்னு இருப்பாங்க. நெத்து சேவைன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே விசேஷம். அப்படி அம்மா அவ்வளோ அழகாக மூக்குத்தி போட்டுட்டு அப்படியே அழகாக சௌரிலாம் அதை அழகாக கூந்தலை அப்படியே விரித்து விட்டுண்டு நுனி கொண்டை போட்டு அந்த நுனியில் அழகாக முடி போட்டு அதை சுற்றி பூ வச்சுட்டு வரப்போ அவ்வளவு அழகாக இருக்கும். அதை வார்த்தைகளில் சொல்லிட முடியாது. சேவிச்சுக்கலாம். நெத்து சேவையில் தாயாரை சேவிச்சுக்கலாம்.
எல்லோருக்கும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தனது அருளும் ஆண்டாள் பெரிய பெருமாளது அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறவங்க பொங்கல் அன்னைக்கு தயவு செய்து வாய்ப்பு இருக்கிறவங்க நேரில் வந்து எண்ணெய் காப்பு செய்வீங்க. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு ஒரு விசேஷம் இருக்குது. அன்னைக்கு எண்ணெய் காப்பு வைபவம் வந்து எண்ணெய் காப்பு மண்டபத்துக்கு வெளியில் திருமுக்குளக்கரையில் நடக்கும். ஏன் என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். கூடியிருந்து குளிர்ந்தேல் ஒரும்பாவாய் நம்ம தாயார் சொல்லியிருக்கா இல்லையா? அதனால ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செய்து நேரில் வந்து நம்ம அம்மா நம்ம கோதை அம்மாவை நேரில் வந்து சேவியுங்க. திருப்பாவைக்கு பொருள் இதுதானா? இல்லைங்க, குருநாதர் நிறைய சாதிச்சாங்க. அதில் அடியே எனக்கு புரிஞ்சதை மட்டும்தான், என் அறிவுக்கு எட்டினதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். குற்றம் குறைகள் இருப்பின் அடியேனை மன்னிக்கவும். குருநாதர் திருவடிகளே சரணம், பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.